கிராமத்துல தான் நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சமைக்கிறதுக்கு விறகு எடுத்துட்டு இருக்கோங்க. மொத்த மிளகு பாக்கெட்டே போட்டது எங்க தப்பாயிட்டு ஒரு வழியா எண்ணெய் ஊத்த போறாங்க. எனக்கு ஒரு டவுட், கொத்தமல்லி இப்பவே போடணுமா கடைசி போ. ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி another வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே பிளான், சண்டே ஃபண்டே போல் பசங்களோட என்ன பிளானே தெரியாது போயிட்டுருக்கோம். ஸோ வீடியோ கடைசி தான் நமக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்பிளான்டு ட்ரிப் தான் இது. ஸோ எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் இந்த வீடியோ திறந்து பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம அந்த ரெட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கெஸ்ட் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு சமைக்க எடுத்திருக்க ஸ்பாட்டு. பயங்கரமாக இருக்குது. சைடில் ஒரு பக்கத்தில் ஒரு குளம் தான் இருக்குது. பட் குளத்தில் தண்ணி தான் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வேணா போய் குளிச்சிக்கலாம். ஸோ பார்க்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ தான் பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ நம்ம இடத்த இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா சமைக்கிறதுக்கு விறகு எடுத்துகிட்டு இருக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து விறகுலாம் எடுத்துகிட்டு இப்போ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வாங்கின பீஃபை சின்ன சின்ன பீஸஸ் தான் வெட்டிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கடையில் வந்து நமக்கு பெரிய பெரிய துண்டா வெட்டி வந்துட்டாங்க. ஸோ கைஸ் இந்த வேற லெவல் வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு, வேற மாதிரி இருக்குங்க நிஜமா. Gonna take a righteous flight. But not for much. Let's hit the road, exploring the world. Yeah, we're on a roll. From the beach to the mountains high. But not for much. Let's reach for the sky. Machi, machi. But not for much. The world is waiting. But not for much. பட் தண்ணி இருந்தால் இனி சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அந்த வியூவோட நம்ம பசங்க அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஃபுல் வயல். ஸோ ஒரு வழியாக பீஃபு அண்ட் காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். ஸோ இனி கொஞ்சம் ஐட்டங்கள் இருக்குது, அதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, இப்போவே நாக்கு லைட்டாக ஊறுது. ஸோ ஒரு வழியாக அடுப்பை ரெடி பண்ண போகிறாங்க. போட்ட விறகுலாம் இவ்வளோ தான் மொத்த விறகு நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஸோ 2-3 கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்த பாத்திரத்தையும் வச்சுட்டு இப்போ ஃபயரை உண்டாக்க போகிறோம். ஹீட் பிளாஸ்டர் ஃபயர். ஸோ ஒரு வழியாக நெருப்பு பிடிச்சிட்டு ஸோ பொறுத்திருப்போம். ஃபுல்லாக தூசியாக விழுந்துட்டு இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் இதே மாதிரி விறகு அடுப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது சின்ன ஐட்டத்தை தான் பற்ற வைக்கணும். பேப்பரு, அப்புறம் ஓலை, அதுக்கப்புறம் தான் நம்மளோட இதை போடணும். ஸோ திங்ஸ் இங்கே தான் இருக்குது. பசங்க 2 பேர் எண்ணெய் வாங்க போயிருக்காங்க. இப்போ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அவங்க வாரதெல்லாம். ஸோ எண்ணெய் வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு வழியாக எரிய தொடங்கிட்டுங்க. ஸோ பசங்க நான் வந்துட்டாங்க, நான் வராங்க பாருங்க. நம்ம ரெட்டில் வராங்க அவங்க, நம்ம ரெட்டில் தான் சாதனம் வாங்க போனாங்க. ஸோ எண்ணெய் வந்துட்டு ஸோ எண்ணெயை போட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இதை மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சம்பவம் எப்போ நடந்து அந்த மெமரியை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்குற வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இதை மாதிரி பசங்களை இங்கெல்லாம் சமைக்க போயிருக்காங்கன்னு. ஸோ அந்த விறகு ரைட்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் தான் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும் நமக்கு பற்ற வைக்குது. மற்றபடி எல்லாமே நமக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இனிஷியல் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா போய தான் செய்யுது. பட் காற்று நல்லா அடிக்குது. ஸோ காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக எண்ணெய் ஊற்ற போகிறாங்க. இது எண்ணெய் ஒரு வழியாக எண்ணெயை நம்ம ஊற்றிட்டோம். ஸோ நம்ம வச்சிருக்க பாத்திரமா ஹீட் ஆகிட்டு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக பாத்திரம் ஹீட் ஆனதுனால எண்ணெயை லைட்டாக ஒரு கிண்டி அப்படியே நம்ம உள்ளே போட போகிறோம். ஸோ நாங்கள் ப்ரொசீஜர் படி தான் எதுவும் சமைக்க மாட்டோம். ஸோ அதனால் இப்படி அது தப்புப்பா இது தப்புமான்னு சொல்லாதீங்க. ஸோ
ஸோ பசங்களாம் நம்மளால் என்ன முடியுமோ அந்த மாதிரி தான் சமைக்கிறோம். ஸோ என்னைக்கு அடுத்தது நேராக அடுத்தது நம்ம வெஜிடபிள்ஸை உள்ளே போட போகிறோம். இன்னைக்கு ஒரு பிடி அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பிடி எல்லாரும் ஓகே. லைட்டாக ஒரு வெங்காயத்தை போட்டு பார்க்கும்போது நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு நமக்கு தெரிஞ்சுட்டு ஸோ உள்ளி அப்படியே தட்டுறோம். ஸோ பாத்திரம் ஒழுங்காக சீட் ஆகலாங்க. நம்ம கல்லை மறுபடியும் லைட்டாக மாற்றணும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு மாற்றுவோம். ஏன்னா 3 கல்லை வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய கண்டிப்பாக 2வது கலத்தி கல்லை மாற்ற வேண்டியது வரும். ஸோ அந்த கேப்பில் நம்ம அடுத்த போகிற வேண்டிய நம்ம தக்காளி அண்ட் கொத்தமல்லி அதை எடுத்து கொடுப்போம். எனக்கு ஒரு டவுட், கொத்தமல்லி இப்போவே போடணுமா இல்லை கடைசி போடணுமா? சரி போடுவோம், நம்ம வைக்கிறதானே சட்டம். ஆனால் கொத்தமல்லி கடைசி தானே போடுவோம். சரி போடுவோம், காசா பணமா நம்ம போடுறது தானே, நம்ம சாப்பிட்றது தானே. ஸோ நமது நண்பர் அங்கிருந்து நன்கு வதக்கி கொண்டு இருக்கிறார் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் நம்ம இந்த 2ஐயும் போட்டு டிஷ்ஷை ஒரு ரெடி பண்ணிடுவோம். ஸோ டைம் லாப்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஸோ டைம் லாப்ஸ் முடிச்சு ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ஸோ டைம் லாப்ஸ்னா கொஞ்சம் ஸ்பீடாக. ஸோ இப்போ நம்ம வந்து சின்ன கல்லை தான் எடுத்தது அட்ஜஸ்ட் பண்ண முடியும் தான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப பாத்திரம் வந்து ஆடிட்டே இருக்குது. ஸோ ஏதாச்சும் கல் வச்சு நம்மளால் முடிந்த சில வேலைகளை பண்ணுவோம் நம்மளும். ஸோ பண்ணி பார்த்தா கல் நிற்கவே மாட்டேங்குது. வேறு கல் தான் வைக்கணும். ஸோ ஒரு வழியாக பாத்திரத்தை நாங்கள் வெளியே எடுத்துட்டோங்க. இப்போ வேற கல்லை வச்சு நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ பக்காவாக இருக்குது. நீ நம்ம ரெடி பண்ண வேண்டியதான். ஸோ எப்படியும் ஒரு 1 hour ஆயிரும் எல்லாம் போட்டு சமைக்க. ஸோ டைம் இப்போவே பார்த்தீங்கன்னா 4:30 தாண்டிட்டு. ஸோ எப்படி நாங்கள் 6 மணி இருட்டினப்புறம் தான் இன்றைக்கி சாப்பிட்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடியே பிளான் போட்டதே மதியம் தான். ஸோ மதியம் பிளான் போட்டுட்டு சட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டோம். ஸோ பார்க்கலாம் இப்போ சாப்பிட்ருவோம். ஸோ ஒரு வழியாக நமது வெங்காயம் என்று அழைக்கப்படும் வெங்காயம் சொல்கிறேன், ஒரு வழியாக தக்காளி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வழியாக நம்ம வெங்காயத்தையும் போடுவோம். ஸோ உள்ளி அந்த கலர் கோல்டன் கலரில் வந்துட்டுங்க. கோல்டன் கலர் அப்புறம் நம்ம வெங்காயம் சொல்லிட்டேன். வெங்காயத்தை கோல்டன் கலர் வெங்காயத்தை கூட நமது டொமேட்டோ என்று அழைக்கப்படும் தக்காளியும் அது கூட பச்சையிலே என்று அழைக்கப்படும் மல்லிக்கீரையும் போடுறோம் இப்போவே. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, மல்லிக்கீரை இப்போவே போடணுமா அப்போவே போடணுமா? இப்போவே இல்லட்டா அப்போவே இல்லை, இப்போவே இல்லட்டா லாஸ்ட்டாக போடணுமான்னு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். அதை நம்ம லாஸ்ட்டாக மறுபடியும் தூவிக்கலாம். ஸோ இனிமேல் கொஞ்சம் நேரத்துக்கு ஃபுல்லாக வசக்கிட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நமது தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம பீஃபை உள்ளே போட்டு ரெடி பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான நேச்சர். ஸோ கடைசியாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து வெளியே வந்ததுனால இஞ்சி பூண்டெல்லாம் இங்கேருந்து மிக்சியில் போட்டு அடித்து இல்லாட்ட கல்லை வச்சு டக்குன்னு உலக்கையில் போட்டு குட்டிலாம் போட முடியாது. அதனால் பாக்கெட்டில் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் மசாலா என்று அழைக்கப்படும் எல்லா மசாலையும் போட்டுலாம் தட்டுறோங்க. எல்லா பாக்கெட்டும் மொத்தமும் தட்டுறோம். அவ்வளோதான், நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எல்லாத்தையும் தட்டி நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அப்படியே இந்த அருமையான வியூவை பாருங்க மக்களே. அங்கேருந்து நான் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நம்ம பைக்கே பார்த்துருங்க. ஸோ இந்த ஆங்கிளில் தான் நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். அந்த ஆங்கிளுக்கு பார்க்கறதுக்கு வரிசையாக நம்ம வண்டி தான் சைடில் விட்ருக்கோம். நம்ம எல்லாமே ஸ்கூட்டி தான் இந்த வாட்டி. ஸோ அப்போ தான் திங்ஸ்லாம் கரெக்டாக கொண்டு வர முடிஞ்சு. ஸோ நமது நண்பர் இங்கேருந்து எல்லாரும் கதடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இனி பீஃப் மட்டும் தான் இருக்குது. பீஃபை உள்ளே போட்டோன்னா வேலை முடிஞ்சு. வந்த பக்கம் இலை அண்ட் வயல் பயங்கர வியூங்க. இந்த மாதிரி சமைக்கிறதே தனி ஒரு சுகம்தான். குளத்தில் தண்ணி கம்மியாயிட்டு, ஏன்னா இப்போ வெயில் காலம் வரதுனால. இல்லாட்டி அந்த குளத்துல தண்ணி சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம நைட் வந்து குளிச்சுட்டு போகிறது தான் பிளானாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். அந்த சைடு வியூ அப்படியே பாருங்களேன். நான் கொஞ்சம் கழிச்சு அந்த சைடு போய் உங்களுக்கு வியூவை காமிச்சு தரேன். அந்த பக்கம் ரோடு அங்கே போயிட்டு இருக்குது. இப்போ ரோடு வந்து நாகர்கோவில வேலை நடந்த ஒரு பிரிட்ஜ் வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ ரோடெல்லாம் மாற்றி விட்ருக்காங்க. ஸோ அந்த வண்டியெல்லாம் வரிசை இப்படி தான் போகும். ஸோ இறச்சக்குளம் வழியாக தான் போகும். ஸோ அந்த இறச்சக்குளம் பக்கம் ஒரு கிராமத்தில் தான் நம்ம சமைச்சிட்டு இருக்கோம்.
ஆ ஸோ ஒரு வழியா பீஃப் எல்லாம் தட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மூடி வச்சு வேக வச்சுட்டோங்க. இனி வந்து வெந்தா போதும், சாப்பிட்றலாம். அது வரை வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ ஒரு வழியா தண்ணி ஊற்ற போகிறோங்க. ரொம்ப எரிப்பா இருக்குது. ஸோ மொத்த மிளகு பாக்கெட்டே போட்டது எங்க தப்பாயிட்டு எரிப்பு தாங்கலை. ஸோ அதான் சட்டி பக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் யாரும் தவறாக நினைக்கக்கூடாது, அது தவறு. ஸோ இப்போ அதான் கொஞ்சம் அந்த எரிப்பை காம்ப்ரமைஸ் பண்ண நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா லைட்டாக உப்பும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நாங்கள் இருந்த பசியில் வீடியோவே எடுக்காமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் ரொம்ப இருட்டிட்டு இந்த கடைசி தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஸோ இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருட்டி இருக்குன்னு. ஸோ பட் வேற லெவலுங்க, செம்ம. வீட்டிலேருந்து ரைஸை கொண்டு வந்தோம். ஸோ ரைஸ் வச்சு பசங்களோட இந்த இருட்டில் லைட்டாக கொசு கடி இருந்து, ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்ற சுகமே தனி தான். ஸோ see you on another video. Bye bye. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.